பெயிண்ட் அடிச்சிருந்தாருன்னு சொன்னா திருப்பி இந்த காரை நாங்க எடுப்போம். ஆட்டோமேட்டிக் ஏர் பேக் எல்லாம் வந்த மாடல், ஆட்டோமேட்டிக் லெதர் சீட் எல்லாம் அடிச்சிருக்கு. இந்த காருக்கு நாங்க வந்து கைக்கு ஒரு 15 லட்சம் இருந்தா இந்த காரை நாங்க எடுக்கலாம். கொழும்புல இருந்து எக்கச்சக்க கார்கள் இங்க வந்திருக்கு. பட் இதுல மைக் ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் எடிஷன். இதுல மைக் இந்த இதுல ரெக்கார்ட் ஆகும் கூட. இது வாகனங்களோட விலை அதிகரிக்க போகுது. 6 வருஷம் நாங்க பிப்ரவரி வரைக்கும் இந்த கார்கள் வந்து இன்னும் விலை கூடும். நாங்க எக்ஸ்ட்ரா விலை பாருங்க, அப்படியே பேக் கூட புதுசா கிடக்கு. இது 2012 ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். புது கார் மாதிரியே இருக்கு. 64,000 கிலோமீட்டர் ஓடுக்கு 58 லட்சத்துக்கு நாங்க விற்பனை செய்யறோம். சுசுகி ஸ்விஃப்ட் ஆர்எஸ் 4-5 அப்டேட் பேக்கேஜ் நிக்குது வெகனார்ல. லீஸ் எடுக்கலாம். கைக்கு ஒரு 3-4 லட்சம் வந்து இந்த கார் எடுக்கலாம். 3-4 லட்சம் வந்து இந்த கார் எடுக்கலாம். நான் 75,000 ரூபாய் சொன்னது உங்களுக்கு முன்பதிவு செய்யறது. காரை வந்து அட்வான்ஸ் 75,000 ரூபாய் வாங்கினா கண்ணி தருவோம், நாங்க புக் பண்ணி தருவோம். சில ஆட்கள் வந்து 75,000 கார் எடுக்கலாம் வந்து வரையலாம், எடுக்கலாம். கார் எடுக்கிறதுக்கு இப்ப சரியான சந்தர்ப்பம். நாங்க என்ன நேரடியாக ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யற ஆட்கள் என்று சொல்றோம். ஜப்பான்ல இப்ப கார் விலை கூடி கொண்டு போகுது. இன்னும் கொஞ்சம் நாள்ல விலை கூடுமே தவிர குறையாது. டொயோட்டா யாரிஸ் வந்து அதுல நாங்க இறக்கி தரோம்னா 1-2 நாங்க விற்கிறோம்னா அதை நாங்க வந்து 95 லட்சத்துக்கு இறக்கி தருவோம். வெகனார் வந்து சந்தையில 90 லட்சம் விற்கிறோம்னா 82 லட்சம் 83 லட்சத்துக்கு அந்த வெகனாரை நாங்க அட்வான்ஸ் தான் இறக்கி தருவோம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியில் நிற்கிறோம். ஆர்எஸ் மோட்டார்ஸ் என்ற ஒரு வாகன விற்பனை நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். புது கார்கள், 2ஆம் தர கார்கள் விற்கிற ஒரு வாகன விற்பனை நிலையம். இதோட வீடியோ ரீசெண்டாக தான் போட்டிருந்தோம். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முதல் தான் போட்டிருந்தாங்க. அந்த கார்கள் எல்லாமே விற்று முடிஞ்சிட்டு. ஸோ இப்போ புதுசாக கொழும்புலேருந்து கணக்காக கார்கள் இறக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். என்னென்ன கார்கள் இருக்குது, இப்போ என்ன விலையில் விற்கிறாங்க, என்னென்ன கார்கள் நிற்கிது என்றது தான் ஒன்றுண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இது ஆர்எஸ் மோட்டார்ஸ், சாவச்சேரியில் இருக்க ஆர்எஸ் மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் என்னென்ன கார்கள் நிற்கிது, எப்படி எடுத்துக்கொள்ளலாம், என்ன விலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்ற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். போன முறை ரீசெண்டாக தான் போட்டோம். ஒரு 10-15 நாளைக்கு முதல்ல தான் போட்டிருந்தாங்க வீடியோ. என்ன மாதிரி அந்த கார் எல்லாம் வித்துருச்சா? அந்த காரும் கிட்டத்தட்ட எல்லா காரும் பில் பட்டு இருக்கு. இப்ப புது கார் எல்லாம் இருக்கு. ஒரு கார் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. நீங்க போட்டது இப்ப போன முறை போட்டதுல. ஓகே, இப்ப என்ன கார்கள் நான் வந்திருக்கு. இப்ப வெகனாரை விட இப்ப கணக்கா கார். வெகனார் என்னன்னா வெகனார் மட்டும் செய்யறேன் இல்ல, வெகனார் வந்து கேட்கிறாக்கள் கூட. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில வெகனார் கேட்கிறாக்கள் தான் கூட. உண்மைதான். இப்ப கூடுதலா வெகனார் தான் கூட ரீச் ஆகுது. ஓகே, இப்ப என்னென்ன கார்கள் இருக்கு? இது வந்து ரேஸ் இல்ல யாரிஸ் 2025 2020 எக்ஸ் லிமிடெட் என்று சொல்றது. இந்த யாரிஸ்ல 3 மாடல் வரும். எக்ஸ் வரும், ஜி வரும், எக்ஸ் லிமிடெட் வரும். இது வந்து எக்ஸ் லிமிடெட் 2025 0 மைலேஜ். இந்த லைட் நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. 2025க்கு புது மூஞ்சி வரும். இது நார்மலா கொழும்புல விக்கிறோம். 1.5 அப்படி விக்கிறோம். இதுல வந்து நீங்க பார்க்கணும். இந்த ஆப்ஷன்களை நான் காட்டுறேன் உங்களுக்கு வேணுமெண்டா. சீட் கவர் கூட உடைக்கல 2025. மற்றது கேமரா பாருங்க. இது வந்து ஜி லிமிடெட் புஷ் ஸ்டார்ட், சாரி எக்ஸ் லிமிடெட் புஷ் ஸ்டார்ட் வந்திருக்கு. இது பாருங்க, புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்திருக்கு. மற்ற எக்ஸ்ல வந்து கீ ஸ்டார்ட் வரவும் வருது. பட் இந்த கேமரா பாருங்க, இது வந்து ஒரிஜினல் 4-way கேமரா வந்திருக்கு. இந்த கேமரா பாருங்க, முன்னுக்கு வாங்கிட்டு எப்படி ஜூம் பண்ணி காட்டுதுண்டு. அதே மாதிரி நீங்க கிட்ட போனீங்கன்னா எல்லாம் பண்ணு. நீங்க அந்த முன்னுக்கு போனீங்கன்னா, அதுல ஒரு ஆள் போனீங்கன்னா பி பண்ணி அடிக்கும். நீங்க கிட்ட போகணும், கேமரா பிடிக்கிறேன் பாருங்க. இங்க எல்லாம் அடிக்கும் பாருங்க. இந்த கோன் அடிக்குது, இந்த கோன் அடிக்குது பாத்தீங்களா? தண்டவாள்ல கோன் அடிக்கும். பக்கத்துல ஆட்கள் வந்து நீங்க சென்சர் கோன் அடிக்கும். தண்டவாள் இங்க தெரியும் போவே கேமரா. மற்றது ஜிக்கு வந்து டச் ஏசி வரும். ஜிக்கும் எக்ஸ்க்கும் வேறுபாடு வந்து ஜிக்கு வந்து 8 ஏர் பேக் வரும். இதுக்கு வந்து 6 ஏர் பேக் வரும். அதோட வந்து டச் ஏசி வரும் ஜிக்கு. இதுக்கு டச் ஏசி வரும். இன்டீரியர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற டிஜிட்டல் மீட்டர் வரும் ஜிக்கு. இது வந்து எக்ஸ் லிமிடெட் என்றபடியா நார்மல் மீட்டர் வந்துருக்கு. இது 2025 0 மைலேஜ் 1,02 லட்சத்துக்கு நாங்க விற்பனை செய்ய இருக்கிறோம். கொழும்புல இதே காரை இறக்கிட்டாருன்னா உங்களுக்கு 95 லட்சம் 96 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் குறைவா இறக்கி தரலாம். அட்வான்ஸ் இருந்தீங்கன்னா கார் 1.5 மாதத்துல வரும். இந்த காரை நீங்க இறக்குறேன்டா விற்கிறேன்டா 1-2க்கு விற்கிறோம். என்ன கம்பெனி டேக்ஸ் நாங்க வித்தா அப்புறம் கட்டணும். இறக்கிட்டாருண்டா 95 லட்சம் 96 லட்சத்துக்கு இந்த காரை 2025 0 மைலேஜ் எக்ஸ் லிமிடெட் நாங்க இறக்கி தருவோம். புதுசு 2025 மாடல் எக்ஸ் லிமிடெட் யாரிஸோட டொயோட்டாவோட யாரிஸ் கார் வந்து இங்கே இருக்குது. 1,02,00,000 ரூபா சொல்கிறாங்க. ஸோ
நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை நீங்கள் புதுசாக இறக்கி எடுக்க போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கிட்ட குறைச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 96-97 லட்சம் ரூபாய்க்கிட்ட இந்த காரை நீங்கள் நேரடியாக இறக்கி எடுக்கிறேன்டா அந்த விலைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே வந்து ஆர்எஸ் மோட்டார்ஸில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இதை இறக்கி எடுக்க போகிறீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து புக் பண்ணி போட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து டொயோட்டோட யாரிஸ் என்ற 2025 மாடல். 2015-17 எக்ஸ்ட்ராபன் பாடி. அது செகண்ட் ஓனர்ல நிக்குது. 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஹைபிரிட் பாருங்க. இது வந்து எக்ஸ்ட்ராபன் பாடி 81,000 தான் ஓடி இருக்கு. இந்த இதை ஜூம் பண்ணி காட்டுங்க வேலுக்கு. இது வந்து இந்த எக்ஸ்ட்ராபனுக்கு வர ஏசி பேனல் வந்து வித்தியாசமாக இருக்கு. இன்டீரியர் வந்து சில்வர் டபுள் கலர்ல வரும். 2015-17 ஒரு பிரின்சிபல் வால் யூஸ் பண்ண கார். இதை தந்து போட்டு ரைஸ் எடுத்தவர். இது இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. இது என்ன விலை? இது வந்து 85,5 லட்சம் சொல்றோம். விலை நாங்க பார்த்து தரலாம். இந்த கார் ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. இந்த கார் பெயிண்ட் அடிச்சதாரா செகண்ட் ஓனர் பெயிண்ட் அடிச்சதாருன்னு சொன்னா திருப்பி இந்த காரை நாங்க எடுப்போம். ஆனா ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு. இது வந்து ஹோண்டா சிட்டி. ஹோண்டா சிட்டி கே நம்பர் KB 2891. இது வந்து விற்பனைக்கு இருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஏர் பேக் எல்லாம் வந்த மாடல். ஆட்டோமேட்டிக் லெதர் சீட் எல்லாம் அடிச்சிருக்கு. இந்த காருக்கு நாங்க வந்து கைக்கு ஒரு 15 லட்சம் இருந்தா இந்த காரை நாங்க எடுக்கலாம். இது 38 லட்சத்துக்கு விற்க இருக்கிறோம். ஆனா விலை வந்து இங்க வந்து பார்த்தா நாங்க குறைச்சு கொடுப்போம். விலை வந்து குறைச்சு கொடுப்போம். முன்னுக்கு கே நம்பர் கார் 2891 என்ற இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து இன்ஜின் ரூம் நீட்டாக இருக்கு. பாருங்க, வந்து பார்த்து கதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு விலைகள். ஸோ நீங்கள் வாங்க போறீங்க பார்க்க போறீங்கன்னா வந்து பார்த்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட கைக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. ஆட்டோமேட்டிக் ஹோண்டா சிட்டி கார். இன்னைக்கு உள்ள வரையில்லாத அளவு கார் நிற்குதுன்னு எக்கச்சக்க கார் வந்திருக்கு. பைக் எல்லாமே வந்திருக்கு. மீரா என்று சொல்ற கார் மீரா 2025 0 மைலேஜ். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அல்டோ வெகனார் எடுக்கிற ஆட்கள் இந்த கார் எடுக்கலாம். நீங்க பெட்ரோல் வந்து நல்லா வேலை செய்யும். 650 சிசி. 650 சிசி பாருங்க காருல. உள்ளுக்கு இன்டீரியர் எல்லாம் ஏர் பேக் இருக்கு. கேமரா ஆண்ட்ராய்ட் பிளேயர் ஒன்று போட்டிருக்கு. இந்த பாத்தீங்கன்னா தெரியும். ஆண்ட்ராய்ட் பிளேயர் நல்லா கிளியரா இருக்கு. ஏர் பேக் இருக்கு. உள்ளுக்கு இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கு. மற்ற பவர் சட்டர்ஸ் வந்திருக்கு. இதுக்கு இல்ல பவர் சட்டர்ஸ் வராத மாடலும் இருக்கு. 2 இருக்கு. முன்னுக்கு மட்டும் சில வரல பவர் சட்டர்ஸ் வரும். இது 4க்கும் பவர் சட்டர்ஸ் இருக்கு. ஆட்டோ பிரேக் இருக்கு. இது எக்ஸ் கிரேட் கார். இதுல எல் வரும், எக்ஸ் வரும், எக்ஸ் லிமிடெட் வரும். இது வந்து எக்ஸ் லிமிடெட். ஓகே. இதோட பிரைஸ் என்ன மாதிரி? இது வந்து நாங்க 2025 69 லட்சத்துக்கு கொடுப்போம். 0 மைலேஜ் எக்ஸ் லிமிடெட் ஃபுல் ஆப்ஷன் வந்து 69 லட்சத்துக்கு நாங்க விக்கிறோம். இதே காரை இறக்கி தரேன்னா உங்களுக்கு 64 லட்சம் 63 லட்சத்துக்கு 5-6 லட்சம் ரூபாய் குறைய நாங்க அட்வான்ஸ் வந்தீங்கன்னா இறக்கி தரோம் இதே காரை. அடுத்தது வெகனார் ஹைபிரிட். இது 2023 கஸ்டம் செட் ஃபுல் ஆப்ஷன். டைமண்ட் கட் எலோ வீல் இருக்கு. கோவே கேமரா இருக்கு. நிக்கல் ஹேண்டில் இருக்கு. இது நிக்கல் ஹேண்டில் பட் ஒரிஜினல் 4-way கேமரா இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பட் இதுல மைக் ஒன்று இருக்கு. ஸ்பெஷல் எடிஷன் இது. இதுல மைக் இந்த இதுல ரெக்கார்ட் ஆகும். இது சில காருக்கு வார இதான் ஃபுல் ஆப்ஷன். இதை விட வெகனார் வேற இல்ல. இது ஃபுல் ஆப்ஷன். இந்த 4-way கேமரா பாருங்க இவ்வளவு கிளியரா இருக்கு. 360 கேமரா நிக்கல் ஹேண்டில் எல்லாம் இருக்கு. இந்த கார் வந்து 2023 கடைசி 84 லட்சத்துக்கு இந்த காரை நாங்க 2023 ஃபுல் ஆப்ஷன் நாங்க இங்க வந்தீங்கன்னா எடுக்கக்கூடியதா இருக்கும். இதை இறக்கி தாரண்டா 82 ரூபா 81 ரூபாய்க்கு 2024 நாங்க இறக்கி கொடுப்போம் ஃபுல் ஆப்ஷன். இது 2024 ஃபுல் ஆப்ஷன். இல்ல எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஆனா 4-way கேமரா இல்ல. சில்வர் லோவில் வந்திருக்கு. உள்ளுக்கு பாத்தீங்கன்னா நிக்கல் ஹேண்டில் எல்லாம் இருக்கு. நிக்கல் ஹேண்டில் எல்லாம் இருக்கு. 0 மைலேஜ் தான். இது 2024. இதை நாங்க 85 லட்சம் ரூபாய்க்கு நாங்க விற்பனை செய்ய இருக்கிறோம். 2024 ஃபுல் ஆப்ஷன். 85 ரூபாய்க்கு நாங்க இந்த காரை நீங்க இறக்கி தாரண்டா 82 ரூபாய்க்கு 81 லட்சத்துக்கு தருவோம்.
வெகனார்ல ஹைபிரிட் கார் வந்து 85 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. 2024 மாடல் 2024 மாடல் 0 மைலேஜோட இங்கே நிற்குது. ஒரு ஆஷ் கலர் கார் வந்து சில்வர் கலர் கார் வந்து. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே கணக்காக ஹைப்ரிட் வெகனார் கார்கள் போன முறை பார்த்தினாங்க எக்கச்சக்கமான இருந்துச்சு. இந்த முறையும் வெகனார் கார்கள் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் கணக்காக கார்கள் இது வரைக்குமே பார்த்துருக்கோம். இது என்ன புதுசாக இருக்குது? சுசுகி ஸ்விஃப்ட். ஓகே, சுசுகி ஸ்விஃப்ட் கார். இது செகண்ட் ஹேண்ட் கார் என்ன? செகண்ட் ஹேண்ட் கார். ஓகே, இந்த கார் வந்து சுசுகி ஸ்விஃப்ட் 2008 12 ரெஜிஸ்ட்ரேஷன். இது RS மாடல் என்று சொல்றது. ஆனா இந்த கார் வந்து இதுவரையும் 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2008 இருந்து 12 இருந்து எமிஷன் டெஸ்ட் என்று சொல்றது. போசோனா அவ்வளவு இருக்கு. ஒரு போலீஸ் பெரிய ஒரு ஆள் பாவிச்ச கார். அந்த கார் வந்து பாருங்க ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு. உள்ளுக்கு எல்லாம் திறந்து காட்டுறேன். எல்லாம் புதுசாவே இருக்கு. அப்படியே இன்டெலிஜென்ட் கீ மாடல் பாருங்க. 62,000 தான் ஓடி இருக்கு. 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த கார் 64,300 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்டீரியர் எல்லாம் பாருங்க இவ்வளவு புதுசா நிக்குது. அப்படியே பழைய வாகனம் மாதிரி இல்ல. இது புதுசு. அவ்வளவு சர்வீஸ் ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இந்த காரை நாங்க 58 லட்சம் கொண்ட விற்பனை செய்வோம். லீசிங்கும் எடுக்கலாம். கைக்கு ஒரு 15-16 ரூபாய் இருந்தா இந்த காரை 15-16 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த காரை இந்த எக்ஸ்ட்ரா வீல் கலட்டே இல்லை. நீங்க இந்த 58,000 ஓடுறதுக்கு சார்ந்த இந்த எக்ஸ்ட்ரா வீல பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க. ஓகே, அப்படியே இருக்கு. எக்ஸ்ட்ரா வீல் புதுசா கிடக்கு. நாங்க எக்ஸ்ட்ரா வீல பாருங்க அப்படியே பேக்கோட புதுசா கிடக்கு. இது 2012 ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். புது கார் மாதிரியே இருக்கு. இதை ஜூம் பண்ணி அந்த வீடியோல காட்டலாம். கிட்டத்தட்ட 64,000 கிலோமீட்டர் ஓடுங்க. 58 லட்சத்துக்கு நாங்க விற்பனை செய்யறோம். சுசுகி ஸ்விஃப்ட் RS பெட்ரோலும் வேலை செய்யும். 15 தொடக்கம் 16 கிலோமீட்டர் பெட்ரோல் வேலை செய்யும். இதுவும் 2025 கஸ்டம் செட் அப்டேட் சொல்றது. எங்களோட கணக்கு நிக்குது. 4-5 அப்டேட் பேக்கேஜ் நிக்குது வெகனார்ல. நீங்க வெகனார் விரும்புறாக்கள் வந்து இங்க வாங்கலாம். இது அப்டேட் பேக்கேஜ் உங்களுக்கு காட்டினதான். டைமண்ட் கட் எலோ வீல், 4-way கேமரா, நிக்கல் ஹேண்டில் எல்லாம் வந்துருக்கு. 0 மைலேஜ் கார். அந்த 4-way ஒரிஜினல் கேமரா வந்திருக்கு. இதுக்கு வந்து மைக்கா பாருங்க. இது சில கார்களுக்கு தான் பாருங்க. இதுக்கு வந்திருக்கு 360 கேமரா. நீங்க ஜூம் பண்ணி காட்டலாம் எப்படி ஒர்க் பண்ணுது. முன்னுக்கு இருக்க கார் பார்க்கிங் சென்சர்ஸ். இது பார்க்கிங் சென்சர்ஸ் ஃபுல் ஆப்ஷன் கார் வந்து. இதை நாங்கள் அப்டேட் பேக்கேஜ்ன்றது. இந்த காரை நீங்கள் இங்கே வந்தால் 91 லட்சத்துக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். 91 அப்டேட் பேக்கேஜ். இப்போ ஜப்பானில் கார் ஆக்கள் நேச்சு கொண்டு இருக்கிறது. கார் விலை குறைஞ்சிட்டு. இப்போ இந்த ஆப்ஷன் எடுக்கிறது ஜப்பானில் கார் விலை கூட. வார வருஷம் நாங்கள் பிப்ரவரி வரைக்கும் இந்த கார்கள் வந்து இன்னும் விலை கூடும். ஏன்னா மக்கள் மத்தியில் கார் விலை குறைய கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ ஜப்பானில் நாங்கள் உண்மையாக இறக்கல கார் விலை கூடி கொண்டு போகுது. அங்கே ஆக்கள் எடுக்கிற ஆக்கள்கிட்ட வீதம் கூடுறபடியாக கார் விலை கூடிக்கொண்டு போகுது. இந்த கார் இறக்கி தரணும் நாங்கள் 84,95 லட்சத்துக்கு இந்த ஃபுல் ஆப்ஷன் நாங்கள் இறக்கி கொடுப்போம். இது வந்து 2025 டைமண்ட் சேம் கார் தான். இதை நீங்க திருப்பி காட்ட தேவையில்லை நினைக்கிறேன். அதே கார் அதே ஆப்ஷன். அதே கார் ஒரே மாடல் தான். எக்கச்சக்க கார் இருக்கு. இதுவும் 2025 அதே மாடல். இதுல வந்து சில்வர் ஆப்ஷன் கொஞ்சம் குறைவு. இது நாங்க 86 லட்சத்துக்கு நாங்க விற்பனை செய்யறோம். இந்த காரை நீங்க வந்தா விலையை காய்ச்சி எடுக்கலாம். இறக்கி தரேன்னா 82 லட்சம் 91 லட்சத்துக்கு இறக்கி கொடுப்போம். சில ஆக்கள் வந்து 10 லட்சத்துக்கு குறைவா கார் எடுக்கிறேன்டா இந்த காரை நான் கொடுக்க இருக்கோம். ரீசெண்டா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ள கார் எடுக்கக்கூடிய மாதிரி என்ன கார்? 40 லட்சத்துக்குள்ள அல்டோ எடுக்கலாம். மற்றது சுசுகி ஸ்விஃப்ட் மேனுவல் எடுக்கலாம். நிசான் சனி எடுக்கலாம். மற்றது மாருதி எடுக்கலாம். அப்படி கார்கள் நாங்க எடுக்கலாம். உங்கள்ட்ட வந்து அதுல இருக்கு. எங்கள்கிட்ட என்னன்னா உங்களோட காரை நீங்க விற்பனை செய்ய இருக்குன்னா நாங்க அனுப்போம் திருப்பி. வேற இடங்கள்ல கூட குறைய விலைக்கு நீங்க கொடுத்து மாட்டுப்படாம எங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நிலையான விலைக்கு ஒரு சாதாரணமான விலைக்கு அந்த கார் போற விலைக்கு சந்தையில போற விலைக்கு அந்த கார் எடுத்து போட்டு உங்களுக்கு புது கார் தருவோம். நாங்க விற்பனை செய்வதற்கு எடுத்தார பீஸ் மட்டும்தான் இருக்கு. 25,000 ரூபாய் காசு நாங்க வித்து தரத்துக்கு வாங்குவோம். கூட காசு வாங்க மாட்டோம். 25,000 ரூபாய் காசு தான் பீஸ் எடுப்போம். அந்த காரை நாங்க நியாயமான விலையில உங்களுக்கு நாங்க விற்பனை செய்யக்கூடும். இந்த காரை நாங்க 10 லட்சத்துக்கு விற்பனை செய்ய இருக்கிறோம். டயர் எல்லாம் 10 லட்சம் ரூபாய் லீஸும் எடுக்கலாம். இதுக்கு லீஸும் எடுக்கலாம். கைக்கு ஒரு 3-4 லட்சம் இருந்தா இந்த கார் எடுக்கலாம். 3-4 லட்சம் இருந்தா இந்த கார் எடுக்கலாம். 3 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த கார் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி லீஸ் வசதி. ஓகே, லீஸ்ல. இது மற்றது இது டொயோட்டா கொரில்லா
டொயோட்டா கொரில்லா 300 டேஸ் ஆனா கண்டிஷன் ஆயிருக்கு. இந்த காரோட விலையை நாங்க 30 லட்சம் சொல்றோம். ஆனா வந்தா நீங்க விலையை நாங்க குறைச்சி தரலாம். இந்த கார் உள்ளுக்கு லெதர் சீட் எல்லாம் அடிச்சு நல்லா நிக்குது. கார் கண்டிஷனா பாருங்க, விலை காய்க்கக்கூடிய இருக்கு, நல்ல கண்டிஷனா இருக்கு. எலோ வீல் போட்டிருக்கு, 4 டயரும் புதுசு, நல்ல கார். 30 லட்சம் சொல்றோம். விலையை நாங்க காய்ச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கு. எக்கச்சக்க கார்கள் இந்த முறை வந்துருக்கு. கணக்காக பார்த்துருந்தாங்க, கணக்காகவே நல்லா இருக்கு. நாங்கள் போன முறை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க தானே, அதில் 75,000 ரூபா கட்டினா கார் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு ஃபுல்லாக சொல்லுங்க. கனவேர் எடுத்து 75,000 ரூபாய் கார். கனவேர் வந்து இப்போ நீங்கள் சொல்றீங்க இங்கே நேராகவும் வந்திருக்கு 75,000 ரூபாய் கார் கொடுத்து. நான் 75,000 ரூபாய் சொன்னது உங்களுக்கு முற்பதிவு செய்யறது. அட்வான்ஸ் காரை வந்து அட்வான்ஸ் 75,000 ரூபாய் வாங்கினா காரை பிட் பண்ணி தருவோம், நாங்கள் புக் பண்ணி தருவோம். சில ஆட்கள் வந்து 75,000 ரூபாய் கார் எடுக்கலாம் வந்து வரையலாம், எடுக்கலாது. இப்போ புக் பண்றது தான் அந்த 75,000 ரூபாய் காசு. கிட்டத்தட்ட புது கார் ஒன்று எடுக்கிறது 20 லட்சம் 25 லட்சம் கூட கையில இருக்கும். ஆனா ஜப்பான் நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறேன்னா நாங்க உங்களுக்கு அட்வான்ஸ் ஒரு 10 லட்சம் கட்டினா நாங்க மிச்ச காசை நான் போட்டு இறக்கி தரலாம் உங்களுக்கு. ஆனா கார் ஒன்று எடுக்கிறேன்னா உங்களுக்கு புக் பண்றதுக்கு தான் 75,000 ரூபாய் காசு வேணும் என்று புக் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ் காசு 75,000 ரூபாய் இருந்தது. அதுதான் சொன்னது. சில பேருக்கு விளங்கல, கணவர் வந்து கேட்டிருந்தீங்க, கணவர் கமெண்ட்லையும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமா தான் இருக்கும். மற்ற நான் என்ன சொல்லணும், இப்ப கார் வந்து ஜப்பான்ல கார் இப்ப விலை கூடிக்கொண்டிருக்கு. மக்கள் மத்தியில கார் இன்னும் விலை உரையும் என்று நேற்று கொண்டிருக்கிறோம். கார் எடுக்கிறதுக்கு இப்ப சரியான சந்தர்ப்பம். நாங்க என்ன நேரடியாக ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள் என்று சொல்றோம். ஜப்பான்ல இப்ப கார் விலை கூடி கொண்டு போகுது. என்ன எடுக்கிறார்கள் வீதம் வந்து கூடி கொண்டிருக்கிறபடியால ஜப்பான்ல கார வீதம் கூடிக்கொண்டு இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் நாள்ல விலை கூடுமே தவிர குறையாது. ஆகஸ்ட் லெவல்ல அந்த குறைய எடுக்கிற கார் லெவல்ல கொழும்புல விழா போட்டிருக்கேன். 3 மாதம் பின்பதிவு செய்த கார்கள் 3 மாதத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஒரு கார் வந்தா. அப்ப விலை குறைவா கொடுக்கறதுக்கான காரணம் 3 மாதத்துக்கு பின்பற்ற கார்களை வந்து அவன் என்ன செய்யணும்னா மலிவா வைப்பினும். ஆனா எங்கள்கிட்ட அப்படி இருக்கு. எங்களுக்கு கிழமைக்கு நோமலா பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த கிழமை வரைக்கும் கிழமைக்கு ஒரு 5 கார் விற்பனை செய்யப்படுது. சாவச்சேரியில நீங்க சாவச்சேரியில ஒரே ஒரு கார் சேல் தான் இருக்கு எங்கள்கிட்ட, RS மோட்டர்ஸ். நீங்க A9 ரோட்ல இருந்து மெடிக்கியார் ஹாஸ்பிட்டலுக்கு சாவச்சேரி டவுனுக்கு வந்து அதுல இருந்து ஒரு 300 மீட்டருக்குள்ள அங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியா பக்கத்துல இருந்து வாரண்டா இடா பக்கத்துல இருக்கு. மெடிக்கியார் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல RS மோட்டர்ஸ் இருக்கு. நீங்க வேண்டிய வாகனங்களை நாங்க இறக்கலாம். தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல இருந்து நாங்க கார்களை இறக்கி தருவோம். நீங்க அட்வான்ஸ் தான் இறக்கி தருவோம். நாங்க இறக்கி தரோம்னா சந்தை விலையில பார்க்க காரின் பெருமதி. உதாரணமா நாங்க சொன்னோம்னா டொயோட்டா ரேஸ் வந்து சந்தையில 1.42 ஹைபிரிட் விற்கிறோம்னா 1.35க்கு நாங்க இறக்கி தரோம். கிட்டத்தட்ட 7 லட்சம் இறக்கிறோம். அதே மாதிரி வெசல் சர்டிபிகேட் வந்து 2 கோடி ரூபாய் போகுதுண்டா 1.90 தொடக்கம் 1.85 விலைக்கு 15 லட்சம் ரூபாய் இறக்கி தருவோம். டொயோட்டா யாரிஸ் வந்து அதில் நாங்கள் இறக்கி தரோம்னா 1-2 நாங்கள் விற்கிறோம்னா அதை நாங்கள் வந்து 95 லட்சத்துக்கு இறக்கி தருவோம். வெகனார் வந்து நாங்கள் சந்தையில் 90 லட்சம் விற்கிறோம்னா 82 லட்சம் 83 லட்சத்துக்கு அந்த வெகனாரை நாங்கள் அட்வான்ஸ் தான் இறக்கி தருவோம். ஏன் இறக்கி தர சில ஆக்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் இறக்கி தாரேன்டா கூட காசுக்கு விற்கிறீங்க இறக்குன காரை. இல்லைன்னா நாங்கள் இறக்குனா பிறகு நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கம்பெனி டேக்ஸ் ஒன்று கட்டுவோம். அதை விட ஒரு கார் வாரத்துக்கு 1.5 மாசம் செல்லும். அதுக்கு நாங்கள் வட்டி 1 கோடி ரூபாய் காசை போட்டு 1.5 மாதம் இருக்கிறபடியா எங்களுக்கு வட்டி காசை நாங்கள் பார்க்கணும். இப்போ உங்களோட காசுல இறக்குறபடியா அந்த 3.5 லட்சம் உங்களுக்கு 3 லட்சம் 4-5 லட்சம் குறையும். அதுதான் ரீசன் கார் வந்து இறக்கலாம். புக் பண்ணி வாங்க போறீங்க உடனே வேண்டாம், புக் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் லாபமா இருக்கும். இல்ல நீங்க எடுக்கிறதா எங்கிட்ட எப்பயுமே கார் இருக்கு. நீங்க புக் பண்ண அட்வான்ஸ் வந்து சொன்னா நீங்க 75,000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணா எங்களுக்கு இன்னொரு ஸ்டோர் ரூம் கொழும்புல இருக்கு. நீங்க இந்த காரை பார்த்துட்டு நீங்க அட்வான்ஸ் வந்து அடுத்த நாளைக்கு நாங்க உங்களுக்கு கார் தருவோம். அப்ப அதைத்தான் நான் சொன்னேன். ஆட்கள் தெரியாம 75,000 ரூபாய் கட்டினா கார் தரலாம் வந்து யூடியூப்ல போட்டுதான் அப்படி என்ன வந்திருக்கிறோம். 75,000 ரூபாய் புக் பண்றதுக்கு தான் அந்த காசு என்று நான் சொன்னேன். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இது வந்து RS மோட்டார்ஸ் சாவச்சேரியில் இருக்குது. இதோட வீடியோ நாங்கள் முதலே போட்டிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த ஷோரூமுக்கு தான் வந்துடும். இங்கே எக்கச்சக்க வாகனங்கள் இன்னும் மேலதிகமாக வந்திருக்கு. போன முறை போட்ட வாகனங்கள் கணக்காக விற்றுருக்கு. ஸோ இந்த முறையும் வந்து எடுத்திருக்கோம். கணக்காக வாகனங்கள் வந்திருக்கு. இப்போ கணக்காக போன முறை போடைக்க வெகனார் அதுகளில் தான் கூடவாக இருந்துச்சு. வெகனார் தான் கூடவாக இருந்துச்சு. இந்த முறை யாரிஸ் டொயோட்டா அந்த யாரிஸ்லேருந்து அக்வாலேருந்து கணக்காக கார்கள் இருந்துச்சு. ஸோ கணக்காக பார்த்துருந்தேன். நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் நான் உங்களுக்கு இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.